அன்பான தமிழுலங்களே உங்களை ஷேக் மத ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது சேனல் மெசேஜஸ் தான். பட் கொஞ்சம் வித்தியாசமான சேனல் மெசேஜஸ். என்ன அப்படின்னா, உங்கள் பர்சன் உங்கள் கிட்டேருந்து ஏதாவது மறைச்சிருக்காங்களா? அவங்க பாஸ்ட் லைஃப்பில், அதாவது பாஸ்ட் டென்ஸில், ஏன்னா பாஸ்ட்டில் ஏதாவது நடந்து அதை அவங்கக்கிட்ட அப்படியே வந்து முழு பூசணிக்காய் சோத்தில் மறைச்ச மாதிரி மறைச்சிருக்காங்களா? இல்லை அவங்களோட அன்பு வந்து ரொம்ப நேர்மையாக உண்மையான அன்பா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா உண்மையை சொல்கிற தைரியம் நிறைய பேர்த்துக்கு இருக்காது. அது உங்களை இழக்கிறந்துருவேன்ற பயமாக கூட இருக்கலாம். பட் பயத்தை தாண்டி நம்பிக்கை இருக்கணும் காதலில். பார்க்கலாம் பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. My beloved, though we may be physically apart, spiritually we are always united. For love transcends space and time, nothing is missing. நான் எதையும் மிஸ் பண்ணல, நீயும் எதையும் மிஸ் பண்ணல அப்படின்னு பொட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரே நிமிஷம். ஸோ நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் பர்சன் வந்து ஏன் இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டுருக்க, நான் எதையும் மறைக்கல, நீ எதையும் மிஸ் பண்ணவும் இல்லை, நீ தான் என்னோட பெல்லவுட் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக என்னோடய கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க. நீ ஏமா குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுற அப்படின்றாங்க. ஸோ சச் அ ஸ்வீட் சோல். பார்க்கலாம் என்ன வருது அப்படின்னு. சேனல் மெசேஜஸ் ஃப்ரம் கலெக்டிவ்ஸ் பர்சன்ஸ் பிளேஸ். கண்டிப்பாக அவங்க பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்காங்க, இல்லைனா ஏதோ ஒரு பாரமான சூழ்நிலையை முடிச்சிட்ருக்காங்க. கிங் ஆஃப் கப்ஸ். உங்கள் மேலே இருக்க காதல் வந்து அளவிட முடியாமல் இருக்குது. அது இல்லாமல் இது ட்ராகன். அவங்க தான் உங்களோட ப்ரொடெக்டர், வாரியர் எல்லாமே. நீங்கள் அப்படின்னா அவங்க அவ்வளோதான், ஃபுல் ஃபோர்ஸில் வேலை செய்வாங்க. மீதி யாருனாலும் அவங்களுக்கு அக்கறை கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் உங்களுக்குள்ளே இந்த காதலை ஒன்றும் சேரும் அப்படின்றாங்க. மேபி உங்களுக்குள்ள பணம், பதவி, நான் வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ் ஏதோ ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட காதலை சொல்ல போகிறேன்டாங்க. சரி, நான் வேறு எண்ணத்தில் ஆரம்பித்தேன், இங்கே வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு. நான் இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது நிறைய விஷயங்களை விட்டுட்டு ஆரம்பிக்கிறேன், ஒன்று ஒன்றா இடையில பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டிஃப்ரென்ஸ்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காது நம்மளுக்குள்ளே அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய வேறுபாடு, இன வேறுபாடு, மொழி, மதம் அப்படி இருந்தாலும் சரி, அவங்க வந்து அதை கடந்து இந்த காதலில் வெற்றி பாதைக்கு எடுத்துகிட்டு போவேன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் உங்கள் மேலே வச்சுருக்க அன்புக்கு வந்து அவங்க அளவு நான் இவ்வளோ தான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு வந்து என்னால் அளவிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்களை பிரிஞ்சிருக்கிறதோ இல்லைனா அவங்க வாழ்க்கையில், பர்சனல் வாழ்க்கையில் அவங்க ஒரு பெரிய டஃப் சுச்சுவேஷனில் இருக்காங்க. மேபி ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்கலாம், இல்லைனா ஃபினான்ஷியல் லாஸ் இருக்கலாம். ஏதோ ஒன்று எதிர்பாராது நடந்துருச்சு, அதனால தான் வந்து உங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் விலகி இருக்கலாம். ஏன்னா வரும்போது உங்களை மேபி உங்களை அவங்க ரொம்ப குறைவாக நடத்தக்கூடாதுங்கிறதுக்காக கூட உங்களை விலகி இருக்கலாம். ஏன்னா இப்போ இல்லைனா நீங்கள் உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்பேன், நான் அதுக்கு வந்து மாட்டேன்னு சொல்லும்போது நீங்கள் மேபி நீங்கள் எது கேட்டாலும் அவங்களால மாட்டேன்னு சொல்ல முடியாது. யூஆர் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அவங்களால மண்டையை இப்படி ஆட்டவே முடியாது நீங்கள் கேட்டிங்கன்னா. அதனால தான் மேபி உங்களை விட்டு விலகி இருக்காங்க. சரி கொஞ்ச நாள் இருக்கட்டும், இப்படியே இருக்கட்டும், நான் அதுக்குள்ளே நான் செட்டில் ஆகிக்கிறேன், இந்த பிரச்சனையெல்லாம் நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தே லவ் யூ, தே ரியலி லவ் யூ. ஓகே, டெக்ஸ்ட் மெசேஜஸ் நான் பார்க்குற பாட்டம் டெக்கில் இங்கே பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட பேச போகிறாங்க. இல்லைனா வந்து ரொம்ப நாள் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ் அவங்க அனுப்பலாம். பாஸ்ட்டில் வந்து அவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம், இல்லைனா அவங்கள சுற்றி யாரோ ஒரு பச்சோந்தி இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த கார்டு என்கிட்ட கையில் வரல. பார்க்கலாம். இது வந்து ஒரு சிலருக்கு தான், எல்லாத்துக்கும் பொருந்தாது. இப்போயே வார்னிங் கொடுத்துட்டேன். நாட் அ ஜென்டில்மேன். வா அவுட் பஸ் டேண்ட்ரம். இவங்களுக்கு நல்லாவே தெரியும் பாஸ்ட்டில் வந்து அவங்க ஒரு ஜென்டில்மேனாக நடந்துக்கல அப்படின்னு. கான்சிக்வன்சஸ் இப்போ அதுக்கான பின்விளைவுகளை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, மேபி பாஸ்ட்டில் அவங்க வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், அவங்கள வந்து பெருசாக மேபி இந்த டிஃப்ரென்ஸ்னால உங்களை விட்டுட்டு ஓடி இருக்கலாம். இல்லைனா எதுக்கு நம்மளுக்கு ஸ்டேட்டஸை விட கம்மியாக ஒரு இடத்துல போகணும், இல்லைனா வந்து நம்ம எங்கே இவங்க எங்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ காட் இந்த ஆக்ட் எதுலேயோ மாட்டிக்கிட்டாங்க. இல்லைனா காமிக் பண்ணின ஏதோ ஒரு விஷயத்தில் யாரோ ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க, இல்லை இவங்க இதுலேயோ ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்ருக்காங்க. அதனால தான் இப்போ ஹெவிலி பர்டன்ட், ரொம்ப பாரமான சூழ்நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் சேஞ்ச் இஸ் கம்மிங். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க, மாற்றங்கள் வருது. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க மாற்றம் வருது. லீவ் யுவர் பிளேஸ். மேபி இது வந்து இந்த பர்சனுக்கான கைடன்ஸாக இருக்கலாம். அவங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போகணும்னு சொல்கிறாங்க. அது வந்து இந்த டஃப் சுச்சுவேஷனுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு அதை நம்ம சால்வ் பண்ண முடியாது. எப்போவுமே வந்து நம்ம ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் உங்கள் பர்சன் சண்டை போட்டுக்கிறீங்க, இல்லை நான் வந்து என்ன காரணம்னே தெரியல,
அவங்க வந்து என்கிட்ட பேசுறதே நிறுத்திட்டாங்க அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அப்செட் ஆவோம். இல்லைனா வந்து திரும்ப திரும்ப கால் பண்ணுறது, டெக்ஸ்ட் பண்ணுறது, அந்த ஒரு அக்ரெசிவ் மோட் போகும். காம் டவுன் அப்படி பண்ணாதீங்க. அது உங்களுக்குன்னு இருந்துன்னா, அது உங்கள விட்டு எங்கேயும் போகாது. உங்களுக்கு இல்லன்னு பிரபஞ்சம் அத உங்கள விட்டு விலக்கி வைக்கிறாங்க அப்படின்னா, அக்செப்ட் இட். ஏதோ ஒரு கசின் இதில இன்வால்வ்டு இல்ல, ஏதோ நம்பிக்கை துரோகம் உங்கள சுத்தி நடந்திருக்கு. கசின், பிரதர் யாரா வேணா இருக்கலாம். இது வந்து ப்ராப்பர்ட்டியா கூட இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல இழந்திருக்காங்க. ஏமாற்றப்பட்டுருக்காங்க. துரோகம் செய்யப்பட்டிருக்காங்க. முதுகுல குத்தப்பட்டிருக்காங்க. அதனால தான் வந்து இன்னும் உங்க காதல் சரியான இடத்துக்கு போகல. எஸ்பெஷலி ஃபினான்ஷியலா ஒரு செட்பேக் அவங்க பார்த்துருக்காங்க. ஒரு துரோகத்த பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஸோ நீங்க வந்து ஒரு பாஸ் எடுங்க. எப்பவுமே வந்து தொரத்தாதீங்க ஃபஸ்ட்டு. உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்குது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் எவ்வளோ தான் இருங்க, நீங்கள் என்ன வேலை வேணால் செஞ்சிட்ருங்க. அவங்கவுங்களுக்கு இருக்க செல்ஃப் ரெஸ்பெக்ட். நாம் எல்லாருமே சமமான ஜீவன் இந்த பூமியில். காசு தான் நம்மளோட டிஃப்ரென்ஸை தவிர மற்றபடி எல்லாத்துக்கும் அதே உடம்பு தான், அதே ஜீவன் தான், அதே இது தான். ஸ்கின் டோன் மாறலாம், கம்ப்ளெக்ஷன் மாறலாம், பட் எல்லாமே வந்து நாம் வந்து கொடுக்குற எனர்ஜி தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நினச்சா இப்போ கூட மாற்றிக்க முடியும் உங்கள் வாழ்க்கையை. ஸோ துரத்தாதீங்க. பிரபஞ்சம் அதை தான் இங்கே சொல்கிறாங்க. எங்கே நிற்கிறீங்களோ அங்கே நில்லுங்க. உங்களோட காதலாக இருந்தால் இந்த மாதிரி தான் உங்களை தேடி வரும். உங்களை விட்டு போகவே போகாது என்றைக்கும். தயவு செஞ்சு காதல் உங்களை விட்டுட்டு போனாங்க காரணம் சொல்லாமல், உங்களுக்கு மரியாதை கொடுக்காம அப்படின்னா விட்டுருங்க, துரத்தாதீங்க. இட் இஸ் லைக் தட். நீங்கள் துரத்தாமல் நின்னீங்கன்னா ஒன்றா வந்து அந்த காதல் திரும்பி வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும், உண்மையான காதலாக இருந்தால். இல்லைனா ஒரு கெட்ட ரிலேஷன்ஷிப்லேருந்து தப்பிச்சுக்கிட்டீங்கன்னு ஓடி போயிடுங்க. தே ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ. அவங்க வந்து உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. மேபி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும்னு நான் இவ்வளோ நேரம் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓடாதீங்க, துரத்தாதீங்கன்னு. அவங்க தான் வரணும். மேஸ்குலின் எனர்ஜி தான் உங்ககிட்ட வந்து காதலை சொல்லணும். மேபி ஒரு ஃப்ரெண்டோட ஹெல்ப் அவங்களுக்கு கிடைக்கலாம். உங்கள் 2 பேர்த்தையும் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணலாம். லவ் இஸ் த ஆன்சர். யூ ஹேவ் ஸோ மெனி சாய்ஸஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி இருக்கும். ஏன்னா பாஸ்டில் அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. மேபி உங்கள் வாழ்க்கையில் புது காதல் கூட இருக்கலாம். அவங்களுக்கு இப்போ பொறாமை வந்துடுத்து. ஐ ஜஸ்ட் விஷ் திங்ஸ் வேர் டிஃப்ரெண்ட். நான் சொல்லலை. இது வந்து 2 விதமான ஸ்டோரி இருக்குது. ஒன்று அவங்க திரும்ப வர ட்ரை பண்ணுறாங்க, இல்லைனா வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது காதல் இருக்குது. உங்களுக்குள்ளே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் உங்கள் காதல், டு பி ஃப்ரேங்க், உங்கள் புது காதல் புட்டுக்கணும்னு அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஆழமாக நேசிக்கிறீங்க. ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜி. உங்களை நேசிக்கிற இந்த புது எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் அ வாரியர். தட்ஸ் மை லவ், டோன்ட் டச் இட் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பொசசிவ்னஸ், ஸ்வீட் பொசசிவ்னஸ் நான் பார்க்குறேன். அவங்க ரொம்ப ரொம்ப சாஃப்ட். இந்த மாதிரி தான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக, ரொம்ப லைட் ஹார்ட்டடாக இருப்பாங்க. பட் நீங்கன்னு வந்துட்டா அவங்க வந்து ட்ராகன் தான். எ ப்ரொடெக்டர், எ வாரியர். உங்களை யாரையும் டச் பண்ண முடியாது. மேபி இந்த பாஸ்ட் பர்சன் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் இப்போது கான்சிக்வன்சஸ் நான் ஃபேஸ் பண்ணுறேன், எனக்கு சேஞ்ச் வேணும், நான் உனக்கு காத்துட்ருக்கேன், இன்னும் நீ முன்னாடி போயிட்ட அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ரீச் அவுட், உங்களை ரீச் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இல்லைனா தே ஆர் கோயிங் டு ரீச் அவுட். ஏன்னா இதை அவங்க ரொம்ப நாள் பொறுத்துக்க முடியாது இந்த விஷயத்த. ஸோ எப்படி உங்களுக்கு பொருந்ததோ அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்போவுமே வந்து நெகட்டிவிட்டியை ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. 2 பேரும் ஒருத்தங்க எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அங்கே காதல் உண்மை. அவங்கக்கிட்ட மண் பாத்திரம் இருக்கலாம், அவங்கக்கிட்ட தங்க கப் இருக்கலாம். உங்ககிட்ட இல்லாத ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட இல்லாத ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்குது. உங்ககிட்ட பணம் இருந்தால் அவங்கக்கிட்ட அன்பு இருக்குது. அதே மாதிரி தான் அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அது வந்து இந்த பக்கம் ஃபில் ஆகுது. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன இல்லையோ அதை பார்க்காதீங்க, என்ன நிறைஞ்சு கிடக்கோ அதை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பணம் ரிலேட்டடாக, பொசிஷன் ரிலேட்டடாக இருந்தாலும் பிரபஞ்சம் சொல்கிறாங்க அது மேட்ரே இல்லைன்றாங்க. அதான் நீங்கள் அந்த கேப்பை தான் ஃபில் பண்ணுறதுக்கு தான் இந்த காதலே. ஸோ அதில் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றாங்க. நைட் ஆஃப் வான்ஸ். பாஸ்டில் வந்து இந்த பர்சன் நிச்சயமாக பிளேயர். ஏன்னா 10 ஆஃப் வான்ஸ், நைட் ஆஃப் வான்ஸ். நீங்கள் வந்து இங்கே வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இதுதான் இப்போ பிரச்சனை. அவங்க வந்து உங்களை வேண்டான்னு போயிருக்கலாம், வேறு யாரையாவது சூஸ் பண்ணியிருக்கலாம். இல்லைனா ஃபேமிலி, எங்கள் அப்பா அம்மா வேண்டானாங்க அப்படின்னு சந்தோஷ் சுப்ரமணியம் மாதிரி டயலாக் விட்டுருக்கலாம். கம்ப்ளீஷன், த ஜட்ஜ்மெண்ட். இந்த கார்டை நான் வந்து வைக்க முடியாது, நான் காமிக்கிறது. ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னென்னா, நல்லவங்களாம் மேலே போகிறாங்க, கெட்டவங்களாம் வந்து பள்ளத்தில் விழுறாங்க. அதில் வந்து ஒரு டெவில் கீழே விழுது. ஸோ இந்த ட்ராகன், இந்த வாரியர்னால தான் வந்து இந்த டெவில் கீழே விழுது. இந்த டெவில் வந்து உங்களோட பாஸ்ட் பர்சனாகவே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. இது வந்து
நைட் ஆஃப் சோட்ஸ். இந்த பர்சன் ரொம்ப நாளாக உங்களை வந்து வேவ் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு உங்களோட பர்சன் வராங்களா? நீங்கள் எங்கே அது போகிறீங்களா? இல்லைனா உங்கள் பர்சனோட வீட்டை வந்து வேவ் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. ஐ டோன்ட் நோ, பட் ஏதோ ஒன்று நடக்குது. மெஜிஷியன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது எல்லாமே நடக்கும். உங்களுக்கு புது காதல் தான் வேணும்னா புது காதல் தான். இல்லை நீங்கள் வந்து இது புது காதல்லாம் இல்லை மேடம் பழசு தான் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த பழசுக்கான என்ன புத்து உணர்வு வந்து புத்துயிர் வந்து வரப்போகுது உங்கள் காதல் வாழ்க்கைக்கு. 6 ஆஃப் கப்ஸ். இதை வந்து நீங்கள் காலகாலமாக கதையாக சொல்ல போகிறீங்க ஃப்யூச்சரில். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வயசாகி உட்காந்துட்ருக்கீங்க, உங்களை சுற்றி நிறைய பேர குழந்தைங்க, இல்லைனா குழந்தைங்க, இல்லைனா யங்ஸ்டர்ஸ். மேபி நான் இப்போ உங்களுக்கு கதை சொல்கிற மாதிரி தான் உங்கள் காதல் கதையை உங்களுக்கே சொல்லிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் காதல் கதையை போய் சொல்ல போகிறீங்க எல்லாத்துக்கும். எப்படி பொருந்ததோ அப்படி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழகான எனர்ஜி. யூ ஆர் ஸோ லக்கி. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.